Hello friends, வணக்கம். வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்னைக்கு நம்ம மதுரை ஃபேமஸ் பன் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரெசிபீஸ் ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் மினிமம் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 கப் மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் மாவில் 3 பரோட்டா வரும். 2 கப் மாவு எடுத்திங்கன்னா 6 பரோட்டா வருங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 எக்கு, 2 கப் மாவு எடுத்திங்கன்னா 2 எக்ஸ். நான் 2 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூட 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம், நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். மைதா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் ஸ்டிக்கி டோவாக தான் வரும் இந்த மாதிரி. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம்னா ஒர்க் ஸ்பேஸில் போட்டு நல்லா நீட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியங்க பரோட்டாக்கு. ஏன்னா அது நல்லா நீட் பண்ண அந்த மைதா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டதோட ஈவனாக மிக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாவும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம்னா இதை கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நீட் பண்ணணும். அடித்து நீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பியும் பாத்திரத்தில் மாற்றி மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க. 2 மணி நேரம்னா மாவு ஊறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுடைய மாவு. இந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இதை டக்கின் பண்ணுங்க. டக்கின் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸாக பிடிக்கிறதுக்கு சைஸ் ஈவனாக வரும். இதே போல் எல்லா பால்ஸும் பிடிச்சி வச்சுருங்க. இதுக்கு மேலேயும் நம்ம திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி இன்னும் ஒரு 1 ஹவர்னால் நீங்கள் வச்சிங்கன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா, நைட் செய்ய போகிறீங்கன்னா மத்தியானம் செஞ்சு வச்சுருங்க. மத்தியானத்துக்கு வேணும்னா காலையில் செஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து பரோட்டா எப்போவுமே அடித்து செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறது நான் ஒர்க் ஸ்பேஸ் பெருசாக யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற மனையில் தான் செய்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளால் அதை மெலீஸாக ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த மைதா இப்படி இழுத்திங்கனாவே அவ்வளோ ஸ்ட்ரெச் வரும் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஒர்க் ஸ்பேஸில் கூட வச்சு இப்படி இழுத்து விடலாம். எல்லா பக்கமுமே இவ்வளோ அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் அதை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மடிச்சிருங்க. நீங்கள் எவ்வளோ மெலீஸாக அந்த ஸ்ட்ரெச் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா இழையாக சாஃப்டாகவும் வரும். இப்போ இதை டக்குன்னு பண்ணிட வேண்டியதுதான். பன் பரோட்டான்றதுனால இது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாமல் அப்படியே இதை கையிலேயே ஒரு சைஸுக்கு அதை தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவால சுட்டு எடுத்துடலாம். இதுக்குமே நல்ல எண்ணெய் ஆட் பண்ணால் தான் பரோட்டா நல்லா வேகும். அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. அப்படி இல்லைனா வெளியில் மட்டும் வெந்திருக்கும், இல்லைனா உள்ள லேயர்ஸ் வேகாமல் இருக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நீங்கள் செய்யும் போது. ஸோ நீங்கள் செய்யும் போது கரெக்டாக தணல் வச்சு ஈவனாக அதை சுட்டி எடுத்துருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மற்ற ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.